ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மீன் குழம்பு நார்மலாக எப்படி செய்யறதுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அந்த கேரளா ஸ்டைலில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வெங்காயம் வதங்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதே கடாயிலேயே மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதுக்கு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அளவுக்கு வதங்கினதும் இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்த மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி இதில் இருக்க ஆயிலாம் பிரிஞ்சுற அளவுக்கு வேகட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொதி வரட்டும். குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா நீங்கள் புளிக்கரைசல் இன்னும் கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் வேகட்டும். மீன் சீக்கிரம் வெந்துடும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மீன் சேர்த்து நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக இதில் திக்கான தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி தேங்காயை பால் புழிஞ்சிருக்கேன்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அரைச்சி ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயில் வந்து உறைஞ்சிட்டு அதனால இப்படி இருக்குது. இது மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.